வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ். இன்னைக்கு ஸ்மித்தியன் ட்ராவல் இருக்கனால ஜாயின் பண்ணிக்க முடியல. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எம்ஐ விசஸ் எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்துடலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் வீடியோ போறது முன்னாடி லாஸ்ட் 2 டேஸா ஏன் வீடியோ வரலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன்ல இருந்தேன், அதனாலதான் வீடியோ போட முடியல கண்டினியூஸா. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வேற இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இன்னைக்கு நம்ம மேட்ச் பத்தி பார்த்துடலாம். சொன்ன மாதிரி வந்து ட்ரை சீரீஸ்ல இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் பெண்டிங்கு, சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச். மற்றபடி வந்து 3 பேர்லையும் வந்து எம்ஐ தான் இப்போ அப்பர் ஹேண்ட் எடுத்து டாப் ஆஃப் த டேபிள் வந்துட்டாங்க. இது வந்து டெஃபினெட்லி ஸ்கேரி சைன் தான் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பத்தி பார்த்துருவோம். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆஹோ ஓஹோ எஸ்ஆர்ஹெச் ஊஹா தலைவரே எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி டாப் 4 அகெயின் ஒரு பின்கோடு மாதிரி ஆடினாங்க. ஒரு படும் கேவலமான ஒரு பேட்டிங்கு அந்த மாதிரி தான் போச்சு. மும்பை இந்தியன்ஸுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாவணும், ஒரு பயங்கரமா போட்டாங்க. தீபக் சகர் அண்ட் போல்டின் பவர் பிளே வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. யா, யுவர் தாட்ஸ்? என்னை பொறுத்தவரை எஸ்ஆர்ஹெச் மறுபடியும் ஒரு பேட்டிங் ஃபெயிலியர் தான். அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நம்ம ஸ்டார்டிங் மேட்சஸ்லாம் பார்த்தோம், ஆல்மோஸ்ட் 300 கிட்டலாம் நிறுத்தினாங்க. எல்லா மேட்சும் இப்போ அவங்கள மேலே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது இப்போ ரெகுலராக வேறு பேட்டிங் ஃபெயிலியர் தான். அபிஷேக் சர்மா ஷோ ஒரு மேட்ச் இருந்தது. இப்போ டிராவிஸ் ஹெட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, போக போக அவரோட ஃபார்மில் ஒரு டிப் தான் தெரியுது. இஷான் கிஷான் ஒரு செஞ்சுரியோட ஸ்டார்ட் பண்ணார் டோர்னமெண்ட்டை. அதுக்கப்புறம் அவர் ஏந்திரிக்கவே இல்லை, அன்னைக்கு விழுந்தவங்கன்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு அவரோட டிஸ்மிஷன் தான் பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அது சுத்தமாக ஒரு டிஃப்ளெக்ஷனே உள்ள ட்ராக் அல்ட்ராய்ஸில். அவருமே எதுக்கு நடந்து போனாருன்னு தெரியல. அம்பையரே வந்து சிக்னல் ஏதோ நோ பால் வைடுன்ற மாதிரி ஏதோ வந்துட்டு கை தூக்குறாரு. பவுலரும் அப்பீல் பண்ணல, கீப்பரும் அப்பீல் பண்ணல, என்ன கதைனே தெரியல. ஆமா, ஆல்ரெடி வந்து சோசியல் மீடியால வந்து அம்பையர் இந்தியன்ஸ் போட்டு தாக்குறாங்க. பட் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தாலும் இஷான் கிஷானுக்கு அவருக்கு படலன்னா இப்ப அவருக்கு பட்டுச்சா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் தானே ரிவ்யூ எடுத்துருக்கணும் அந்த இடத்துல. அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்துட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல அது என்னன்னு. அதுதான் சொல்றேன். எனக்கும் இது எப்படி சொல்றது, அவர் வந்து ஒரு இன்னைக்கு லாங்கர் இன்னிங்ஸ் ஆடணும், இல்லாட்டி பேட்டிங் நல்லா ஆடணுன்ற ஒரு மைண்ட் செட்ல அந்த மாதிரியே தெரியல. வருவோம் போவோன்ற மாதிரி எப்படி சொல்றது, அதை சும்மாவது அப்பீல் எடுக்கலாம். அது அவ்வளோ பெரிய டிஃப்ளெக்ஷன்ல அவருக்கே தெரியும். பேட்டுக்கும் இதுக்குமே ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தது. என்ன மைண்ட் செட்ல வந்தாருன்னே தெரியல. ஆமா. ஸோ யா, அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாசன் வந்து ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு. 44 பால் 71 ரன்ஸ். அவர் அப்பா ஆஃப் த ஆர்டர் ஆடணுமா, அதுதான் எனக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அட்லீஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி பிளேஸ்ல வந்து அவர் ஆடணுமா கிளாசனு? இல்லை, இந்த சீசன் ஃபுல்லாகவே நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் ஃபீல்டிங்லேயும் ஆஃப் கலர்ஸ் தான், பேட்டிங்லேயும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டான இல்லை, பர்ஃபார்மே பண்ணல பெருசாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கூட ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்ல. இன்னும் நம்பர் 4ல ஆடுறாரு, இன்னும் ஒரு 50 கூட ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்குது. என்னன்னு சொல்லி தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவருமே கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணாரு, பட் அந்த ரெப்புடேஷன் வச்சுட்டே சீசன் ஃபுல்லாக ஓட்டிடலாம்னா கஷ்டம் தான். கொஞ்சம் ஏதாவது பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணணும் டீமுக்கு. அப்படியே போனா அடுத்த சீசன் வந்து தெரில எப்படி போகும்ட்டு. நிதிஷ் ரெட்டியை வச்சிருந்தாலும் இஷான் கிஷானை வச்சிருப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்ல ரொம்பவே ஃபெயிலியரா போயிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்கள்ட்ட இருக்கவங்க எல்லாமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோ பேட்ஸ்மேனா இருக்காங்க. ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, கிளாசனு, அதே மாதிரி வந்துட்டு நிதிஷ் ரெட்டி, எல்லாருமே ஃப்ரீ ஃப்ளோ பேட்டர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 2 பிடிச்சான்னா தான் அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான டோட்டல் போட முடியும். இன்னைக்கு கிளாசன் ஆடின இன்னிங்ஸுமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணி பயங்கரமா ஆடி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 பிடிச்ச ஆடி இருந்தா ஆடணும். எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரையும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு 2 பிடிச்ச ஆடியே ஆகணும். அது நடக்கிற மாதிரி தெரியல. எஸ்ஆர்ஹெச் இதுல இருந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். இதுக்கப்புறம்லாம் கம்பேக் சான்ஸே இல்லை. எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே அவுட் தான். அண்ட் அபினவ் மனோகர் வந்து ஒரு டீசென்டான ஒரு நாக் ஆனாரு. 37 பால் 43. அவரால் அந்த இடத்துல வந்து அதான் பண்ண முடியும். பிகாஸ் வந்துட்டு டாப்ல ஆல்ரெடி அவ்வளோ விக்கெட்ஸ் போயிருச்சு. அப்புறம் அனிகேத் வர்மாவும் வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு 4 அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிட்டாருங்கும் பொழுது, அவர் அவுட் ஆனா அவ்வளவுதான். லாஸ்ட் ப்ராமிசிங் பேட்டிங் பேர் ஓவருங்கிறதால அவரும் அந்த மாதிரி தான் ஆடி ஆகணும். என்னை பொறுத்தவரை இந்த பிச்சில் அது ஒரு நல்ல பேட்டிங் தான். பொறுத்தவரை இப்படி ஒரு ஸ்டாப் ஆர்டர் எல்லாமே விக்கெட் விட்டு போயிட்டாங்கன்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் ஆடினாரு அபினவ் மனோகர். இதுவரையும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தது இல்லை. இன்னைக்கு ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் கொண்டு வந்ததுக்கு அவரோட இன்னிங்ஸும் ஒன் ஆஃப் த ரீசன். இல்லைன்னா அழகாக ஒரு 100 தான் அடிச்சிருப்பாங்க. முன்பு இன்னும் இயர்ல ஏதாச்சும் சேஸ் பண்ணி அவங்களோட நெட் ரேட் இன்னுமே இன்னும் சூப்பராக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அபினவ் மனோகர் இந்த கான்டெக்ட் ஆஃப் த கேமுக்கு ஓகே தான் இந்த இன்னிங்ஸ். ஏன்னா எல்லா பெரிய பிளேயரும் விக்கெட் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா, எம்ஐயோட பவுலிங்னு பாத்தீங்கன்னா ஏன் போல்ட் திருப்பி ஒரு 4 விக்கெட் ஆளு.
சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அவரோட டெத் பவுலிங் ஸ்கில்லையும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா வந்துட்டு நம்ம பல சீசனா பார்த்திருக்கோம். டெத் பவுலிங்ல வந்து பயங்கர அடி வாங்குவாரு போல்ட். இந்த இந்த வாட்டி வந்துட்டு டெத் பவுலிங்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு. பவர் பிளேல சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட் எடுத்து குடுக்குற ஆளு. அதே மாதிரி வந்துட்டு இன்னைக்கும் ஒரு 4 விக்கெட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். தீபக் சகர் இன்னைக்கு 4 ஓவர் வெறும் 12 ரன்ஸ் தான் கொடுத்திருக்காரு, 2 விக்கெட். ரொம்பவே ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. ஆனா கொஞ்சம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் தான் நல்லா கான்பிடென்ட்டா வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு பிக் சைன்ஸ் தான். எம்ஐ பக்காவா பிளே ஆஃப் வந்துருவாங்கன்னு தோணுது. என்னை பொறுத்தவரையும் இன்னைக்கு அந்த இசான் கிசான் விக்கெட் தான் ஆக்சுவலா ஒரு விக்கெட். அதுல தீபக் சகர் கொஞ்சம் லக்கியாவும் இருந்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் ஆப்வியஸா சொல்லியே அவனும் செமையா போட்டுட்டு இருக்காரு இந்த சீசன். அதுவும் டெப்த் ஓவர்ல பயங்கரமா போடுறாரு. மெயினா அந்த யார்கர்ஸ்லாம் கரெக்டா போடுறாரு, கரெக்டா விடுவது அவருக்கு நல்ல ஒரு விதம்ல இருக்காரு. ஜாஸ்மின் பும்ரா வந்து இன்னுமே கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 மேட்சஸ் டைம் எடுக்கும். மேட்ச் ப்ராக்டிஸ் எல்லாம் ஒரு டைம் எடுக்கும். இன்ஜுரியிலேருந்து வராரு, பார்ட்டிக்கு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, டீசெண்டான ஸ்பெல் தான், ரொம்பவும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே தான். ஜஸ்பின் பும்ராவோட யார்கர்ஸ் எல்லாம் ஃபுல் டாஸா உழுவுது. அதான் அந்த ஆக்ஷனுக்கு அவர் இன்னும் செட் ஆகல. கொஞ்சம் ஆக்ஷன் மாறின மாதிரியும் இருக்கு. அதனால அவருக்கு கரெக்டா உழுவ மாட்டேங்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் ஃபுல் டாஸ்லயும் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ வந்துட்டு அவரோட போர் பவுலிங்கே இன்னைக்கு 9 எக்கனாமியில போட்டிருக்காருன்னா, அப்போ அவர் திருப்பி ஃபார்முக்கு வந்தாருன்னா அது ஒரு பிக்கஸ்ட் சைன் தான் எம்ஐக்கு. ஓவராலா எம்ஐ பவுலிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாண்டர் வேற 4 ஓவர் போட்டிருக்காரு, வெறும் 19 ரன்ஸ். போன மேட்ச் இப்படிதான் பண்ணாரு, பயங்கர எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு சாண்டர். கடைசியா ஆர்சிபி மேட்ச்ல தான் கொஞ்சம் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அதை எடுத்துட்டீங்கன்னா எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. சிஎஸ்கே மேட்ச்லாம் வந்துட்டு ஒரு பவுண்டரி கூட கொடுக்காம போட்டார். இன்னைக்கு சூப்பரா போட்டிருக்காரு. எக்கனாமிக்கல் ஸ்பெல் என்னை பொறுத்தவரையும் ஓகே தான். பட் விக்கெட் காலம்ஸ்ல கண்டிப்பாக இன்னைக்கு எடுக்க முடியாது ஆப்வியஸா. ஏன்னா டாப் ஆர்டரே உங்களுக்கு நம்ம இப்போ பவர் பிளேலேயே நல்ல விக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிடில் ஹவர்ஸ் எப்படியும் பார்த்து தான் ஆடுவாங்க. இன்னைக்கு பொறுத்தவரையும் ஓகே. பட் மோரோவர் இந்த டோர்னமெண்ட்டுன்னு ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு எக்கனாமிக்கலாக போடணுன்றதை விட விக்கெட் காலமில் வேல்யூ இருந்தால் தான் மும்பைக்குமே ஒரு நல்ல அடிஷனாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் பெருசாக மும்பைட்டு இல்லை. டெக்கியும் இப்போது கரண் சர்மா ஒரு கேம் விளாண்டாரு, அப்புறம் இன்ஜுரி ஆயிடுச்சு போயிட்டாரு. வில்ஜாக் ஒரு ஸ்பின்னரு, அப்புறம் இவர் ஒரு ஸ்பின்னர்ன்ற மாதிரி தான் இருக்குது. விக்னேஷ் புத்தூருக்கும் ஒரு இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அவரும் இப்போ ரெகுலராக கேம் விளாட்றதில்ல. இனிஷியலாக தான் விளாண்டாரு, இப்போது அவரும் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. ஸோ சாண்டர்ஸ் தான் லீடிங் ஸ்பின்னர். அவர் கண்டிப்பாக விக்கெட் காலம்ஸில் வேல்யூ இருந்தால் தான் அந்த மிடில் ஓவர்ஸில் மும்பை கேம்குள்ளே வர முடியும் பவுலிங்லேயே. ஆமா, அதுக்கப்புறம் எம்ஐ பேட்டிங் வந்துருவோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிட்டாங்க. இது மேட்ச் அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே தெரிஞ்சிச்சு எம்ஐ தான் வின்னுட்டு. ரோஹித் சர்மா அகேன் இன்னைக்கு ஒரு டெரிட்டிக்கான நாக் ஆனாரு. அசால்ட்டா அப்படி ஜாலியா வந்து கேஷுவலா ஆடிட்டு இருக்காரு அவர் கிரிக்கெட்டை. அதான் மற்ற கேம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பாலும் அடிக்கணும்னு போறாரு. ஆனா இப்ப கால்குலேட்டிவா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. யாரோ பேக் எண்ட்ல டாக் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கடைசி வரையும் மேட்சை கொண்டு போங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் வந்து உனக்கு ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் தான் எல்லா பாலும் அடிக்க போனாலும் இவரோட ரோலுக்கு வந்து இவர் கடைசி வரையும் ஆடி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. அது இன்னைக்கும் பார்க்க சூப்பரா டெலிவர் பண்ணிருக்காரு. 46 பால் 70. நம்ம சொன்ன எல்லாத்துக்குமே நமக்கு ரிப்ளை பண்ற மாதிரி அடிச்சாரு. தெரிஞ்சு கம்ப்ளீட்டா மைண்ட் செட்ல ஒரு கிளியர் சேஞ்ச் தெரியுது. ஏன்னா கிளியராகவே ஒரு பேட்டிங் இன்டர் நல்லாவே தெரியுது. ஒரு 1 or 2 பவுண்டரி ஸ்கோர் பண்ணாருன்னா சிங்கிள் ரொட்டேட் பண்றாரு, லாங்கர் இன்னிங்ஸ் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. நல்லாவே கிளியரா தெரியுது. இல்லைன்னா ஒரு 50 அடிச்சதுமே ஒரு பயங்கர டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட். ஒரேடியாக ரேஷ் ஷாட்டுக்கெலாம் போவார். இருந்தாலுமே 50 அடிச்சுட்டுமே நீங்கள் கொஞ்சம் நீட்டாக விளாண்டு மேட்ச் முடிக்கணுன்ற இன்டென்ஷனில் தான் விளாண்ட மாதிரி இருந்தது. என்னை பொறுத்தவரையும் கிளியராக லாஸ்ட் 2 கேம்ஸ் மைண்ட் செட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரிக்கில்டன் பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கிது. அகெயின் திரும்பி அவரால் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. இந்த டோர்னமெண்ட்டே அவருக்கு அப்படி தான் போயிட்டு இருக்குது. 1 or 2 மேட்சஸ் தான் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணார். பட் இந்த மாதிரி ஸ்டார்ட்டை கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணால் தான் மும்பைக்கு அங்கேயும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அங்கே அவர் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் கொடுப்பாரு. ஒரு டைம் கூட இந்த ஓப்பனர்ஸ் லாங்கராக அப்படின்னு நான் பார்த்தது இல்லை இந்த டோர்னமெண்ட்ல. இன்னும் ரோஹித் ஆடுறாரு, இல்லைனா ரிக்கில்டன் ஆடுறாரு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான் மும்பைக்கு ஒரு கன்சர்ன்னா அவங்களோட ஓப்பனிங் பேட்டிங் மட்டும்தான் கன்சர்னா இருந்துச்சு. இப்போ அதுலயும் வந்துட்டாங்க உள்ள. நல்லா ரொம்பவே ஃபார்மிடபிளா தெரியுறாங்க. சன்ரைசர்ஸ் பவுலிங் பத்தி நம்ம பெருசா சொல்ல முடியாது. இந்த ஸ்கோருக்கு இவ்வளவுதான் போட முடியும். பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா மும்பை பேட்ஸ்மேன் வந்து சூப்பரா ஆடிட்டாங்க. அதனால பவுலிங் பத்தியும் பெருசா சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் வந்து இன்னைக்கு மும்பை வந்து ஒரு டெரிட்டிக்கான ஒரு விக்டரி பார்த்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கோயிங் அப்போர்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை மிடில் ஓவர்ஸும் இப்போ மும்பைக்கு நல்ல ஃபார்ம்ல வந்துட்டாங்க. சூரியகுமார் யாதவும் செகண்ட் மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. அவரோட யூஸ்வல் பேட்டிங் எப்படின்னா அடிக்கிறதே தெரியாது, ஆனால் ரன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சூப்பராக இருக்கு. அப்படியே ஸ்கோர் போட மூவிங்லேயே வச்சுக்கிறாரு. ஸ்பின்னர்ஸை கேம்குள்ள வரவே விட மாட்டாரு ஸ்வீப் ஆடி. ஸோ கம்ப்ளீட்டாக மிடில் ஆர்டரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஓவருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ வில் ஜாக்ஸும் இனிஷியலாக பெர்ஃபார்ம் பண்ணல.
இப்போ கன்சிஸ்டண்டாக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டே வராரு. அவர்கிட்ட அதுவே போதும் என்னை பொறுத்த வரையும். ரோஹித் சர்மாட்டையும் நான் வந்து இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே போதும். சிங்கிள் டிஜிட்டில் இந்த மாதிரி 10 ரன்ஸ் அவுட் ஆகிறதுக்கு 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் அவங்கள்ட்ட இருக்குது. சாலிடான ஒரு மிடில் ஆர்டர் வச்சுருக்காங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 மேட்சஸில் கம்ப்ளீட்டாக ரோஹித் சர்மா மைண்ட் செட்டே டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதுவே ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் 2 கேமாக உள்ளே வரல, இவங்களே முடிச்சு கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நெட் ரேட்டுக்கும் நல்ல பூஸ்டாக இருக்குது இவங்க இப்படி முடிக்கிறத பார்த்தா. ஆமா, அந்த நெட் ரன் ரேட்னு சொன்னதால சொல்றேன், ஆர்சிபிக்கு மேல வந்துட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. டாப் 3ல வந்து கம்ஃபர்டபுளா வந்து உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேல எப்படி அவங்க டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அவங்க கீழெல்லாம் வரமாட்டாங்க, மேலே செட்டில் ஆயிடுவாங்க. எதிர் ஒன் ஆஃப் பிபிகேஎஸ் ஆர் ஆர்சிபி யாராவது ஒருத்தர் தான் இவங்க வெளில துரத்தி விட்டு அவர் உள்ள வருவாரு அப்படின்னு, யாராவது வெளில துரத்தி விட்டு தான் அவங்க உள்ள வருவாங்க. ஸோ வந்து இது யாரு அப்படின்ட்டு கோயிங் ஃபர்தர் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வந்துட்டு வித் தட் நோட் எம்ஐ லுக்ஸ் சோ ஸ்ட்ராங். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரோஹித் சர்மா ஃபார்ம்ல பாக்குறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஆர்சிபி ஃபேனா இருந்தாலுமே ரோஹித் சர்மா அந்த மாதிரி அடிக்கிறத பார்க்க பயங்கரமா இருக்கு. ஃபுல் ஃப்ளோல ஆடிட்டு இருக்காரு. ஸோ கிரேட் சைன்ஸ் தான். ஸோ யா, அடுத்து வந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங் பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இது வந்து நான் என்ரிச் கிளாஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா எல்லாரும் விக்கெட் விட்டுட்டு இருக்கும்போது ஒரு சாலிடாக ஒரு 50+ ஸ்கோர் பண்ணி ஒரு நீட்டான ஸ்கோர் கொண்டு வந்துட்டார். அவரும் விக்கெட் விட்டு போயிருந்தா டோட்டலாக முடிஞ்சிருக்கும், இங்கே 100+ வந்திருக்காது. ஸோ இருங்க பாய் இந்த மொமெண்ட் வந்து அவர் கரெக்டாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ். அடுத்து வந்துட்டு முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து அகெயின் நம்ம எல்லா எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லையும் அவங்களுக்கு தான் தரோம். எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர், டாப் 4ன்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு ரொம்ப மட்டமான பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. இது எங்க கொண்டு போய் முடிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ யா, நம்ம திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, பார்ப்போம். அட்லீஸ்ட் இந்த மேட்ச் அது கொஞ்சம் சரி, இத்தனை மேட்ச் தோத்துட்டாங்க, நல்ல டீமா இருக்காங்க, ஆனால் இத்தனை மேட்ச் தோக்குறாங்களே அப்படின்ட்டு எனக்கு கன்சர்ன்ல தான் நான் எனக்கு எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட்டே பண்ணேன். பட் ஸ்டில் எண்டட் அப் இந்த லூசிங் காஸ். அகைன் தோத்துட்டே இருக்காங்க. நீ எதுக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியும். முன்பு ஜெயிச்சிட்டா டாப் ஆஃப் தி டேபிள் வந்துருவாங்க, நீங்க கீழே போயிருவீங்க. எப்படியா இருந்தாலும் ஆப்போசிட் டீம் பிக் பண்ணதே இல்லை. நீங்க நல்லதா போச்சுப்பா. உங்க 2 பேரோட அல்ப ஆசைனால எனக்கு ஒரு பாயிண்ட், உங்க 2 பேருக்கு பாயிண்ட் இல்லை. எப்படியா இருந்தாலும் மும்பை வந்துருவாங்க பிளே ஆஃப். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்படிதான் ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ கண்டிப்பா பிளே ஆஃப் ஸ்பாட் வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ கண்டிப்பா ரோஹித் சர்மாவுக்கு தான். பேக் டு பேக் 50s. நானே வந்து சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 மேட்சஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபார்ம்ல அவ்வளோ ரிதம்னு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். நான் வந்து இனிமேல்ட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6 இன்னிங்ஸ் கிட்ட இருக்கு. பிளே ஆஃப்ஸ் வந்துட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மேட்சஸ் வேற விளையாடுவாரு. இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400+ ஸ்கோர் பண்ணிடுவாரு போல. ஆமா. ஸோ யா, இதட் நோட் வந்து நம்ம அடுத்து நம்மளோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நம்மளோட ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அகெயின் ended up in a losing cause. வேல் மட்டும்தான் இன்னைக்கு எம்ஐ சொல்லியிருந்தாப்புல. ஸ்மித்தியன் நானும் எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருந்தோம். ஸோ ரஹ்மான் டி வில்லியர்ஸ் 21, வேல் பிரஜன் 21, ஸ்மித்தியன் 24. ஸோ யா, நாளையோட மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். நாளைக்கு வந்து ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் இன் ஹோம் கிரவுண்ட் சின்னசாமி. சின்னசாமியில வந்து 3 விளையாடி 3யும் தோத்துருக்காங்க ஆர்சிபி. ஸோ அந்த ஜின்ஸ் நாளைக்கு பிரேக் பண்ணுவாங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நான் வந்து ஆர்ஆர் தான் பேக் பண்ணுவேன். அந்த எல்லாமே எனக்கு என்னமோ ஆர்ஆர் ஒரு மேட்சாவது அந்த ரிவெஞ்ச் எடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி கிட்ட ஆர்ஆர் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க, வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு பிலீஃப் இருக்கு. ஸோ யா, வேல் பிரஜன் நாளைக்கு ஆர்ஆர் சொல்லியிருக்காரு. நம்ம பேக் பண்றது ஆர்சிபி தான். ஸோ ஸ்மித்தியன் வந்து தெரியல அவர் எந்த டீம் பேக் பண்றாரு, நாளைக்கோட போஸ்ட்ல போடுவாரு, பார்ப்போம். அவர் எந்த டீம் பேக் பண்ணுங்க, அதுக்கு வந்து அப்புறம் நம்ம பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு வித் தட் நோட் எம்ஐ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் த டேபிள். ஸோ நாளைக்கு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஆர்சிபி திருப்பி மேலே வருவாங்க, எம்ஐ கீழே போவாங்க அப்படின்ட்டு அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸைட்டிங் டேஸ் இன் ஐபிஎல். லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் இருக்கு, அதை பார்ப்போம் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ யா, வித் தட் நோட் வி கம் டு த கன்க்ளூஷன் ஃபார் திஸ் வீடியோ. நாளையோட மேட்ச் ரிவ்யூவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ், வேல் பிரஜன். பாய்.